யூனியன் ஆஃப் செட்ஸ் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் செட்ஸோட எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணி எழுதுறது தான் யூனியன் ஆஃப் செட்ஸ். ஆடுனா அடிஷன் கிடையாது, ஒரே குரூப் பண்ணி எழுதுறது, அவ்வளோதான். இந்த யூனியனை மென்ஷன் பண்ணுற சிம்பல் இது யூன்ற சிம்பல் மூலமாக மென்ஷன் பண்ணுவோம். யூனியன் ஆஃப் செட்ஸ் டெஃபினிஷன் சொல்கிறேன். the union of 2 sets A and B is the set C. யூனியன் பண்ணும்போது அது இன்னொரு செட்டாக மேக் ஆகுது, which consist of all those elements which are either in A or in B. ஏல இருக்கிறது பியில் இருக்கிறது ரெண்டும் சேர்ந்து, including those which are in both. ரெண்டுத்துலேயும் ஒரே எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகலாம், அந்த எலிமெண்ட்ஸும் சேர்ந்து வரும். இதில் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னா A union B equal to set of all x such that x belongs to A or x belongs to B. இந்த x ஏலேருந்து வந்திருக்கலாம் இல்லைன்னா பிலேருந்து வந்திருக்கலாம். யூனியன் அப்படின்னா ஆர் அப்படின்னா அர்த்தம். ஆர் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும், பின்னாடி எக்ஸசைஸில் அது தேவைப்படும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ யூனியனுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் 12 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 12, at A equal to 2, 4, 6, 8 and B is equal to 6, 8, 10, 12. Find A union B. ஜஸ்ட் இதில் இருக்க எலிமெண்ட்டும் அதில் இருக்க எலிமெண்ட்டையும் குரூப் பண்ணி எழுதணும், சேர்த்து ஒரே செட்டாக எழுதணும், அவ்வளோதான் A union B. A union B equal to இதில் இருக்க எலிமெண்ட்ஸை ஃபுல்லாக முதல்ல எழுதிடலாம். 2, 4, 6, 8. இப்போ இந்த செட்டுக்கு வாங்க. இதில் இருக்க எலிமெண்ட் இதில் என்னென்ன இருக்குது? 6, 8 இருக்குது, ரிப்பீட் ஆகிருக்கு. இதே எலிமெண்ட்ஸ் இங்கேயும் இருக்குது. ஸோ செட்டுன்னு எழுதும்போது எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது இல்லையா? அதனால் இந்த 2 எலிமெண்ட்ஸ் ஏற்கனவே எழுதிட்டனால இது ரெண்டையும் விட்டுட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸை எழுதணும். இவ்வளோதான் A union B.